ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், கர்த்தர் வெளிச்சத்தையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தார் என்று நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் பாருங்க, இந்த வசனத்தை அப்படியே எனக்கு வெளிச்சம் போட்டு காமிச்சாரு. அநேக முறை வாசித்திருக்கிறேன். ஆனால் அன்னைக்கு பாருங்க, அப்படியே இதை தியானித்து கொண்டிருக்கும்போது டக்குன்னு கர்த்தரை நீ ஆதியாகமத்துக்கு போக வச்சு அந்த வசனத்தை பாரு அப்படின்னு. கர்த்தர் வெளிச்சத்தையும் இருளை என்ன செஞ்சாரு? வெவ்வேறாக பிரித்த. ரெண்டு ஒண்ணா இருக்கக்கூடாது, ரெண்டு ஒண்ணா இருக்கக்கூடாது, பிரிக்கிறாரு. வாசிங்க ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஆதியாகமம் 1:4. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார், வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். தேவன் வெளிச்சத்தை இருளை என்ன செய்கிறாரு? வெவ்வேறாக பிரிகிறார். எதையும் பிரிக்கிறாரு? வெளிச்சத்தையும் இருளையும் வெவ்வேறாக பிரிகிறாரு. சரி, எதெல்லாம் வெளிச்சம், எதெல்லாம் இருள்? இதை கொஞ்சம் என்ன செய்ய வேண்டியிருக்குது, நாம கவனிக்க வேண்டியது இருக்குது. இதை கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. தேவன் வெளிச்சத்தை இருளை வெவ்வேறாக பிரித்தார். சரி, எதெல்லாம் வெளிச்சம், எதெல்லாம் இருள்? எதெல்லாம் வெளிச்சம் தெரியுமா, எதெல்லாம் இருள் தெரியுமா? அன்பு என்றாலே அது வெளிச்சம்தான். பகை என்றாலே அது இருளுதான். செழிப்பு என்றாலே அது வெளிச்சம்தான். வறுமை என்றாலே அது இருளுதான். சுகம் என்றாலே அது வெளிச்சம்தான். வியாதி என்றாலே அது இருள்தான். பாதுகாவல் என்றாலே அது வெளிச்சம்தான். விபத்து என்றாலே அது இருள்தான். ரட்சிப்பு என்றாலே அது வெளிச்சம்தான். பாவம் என்றாலே அது இருள்தான். ஞானம் என்றாலே அது வெளிச்சம்தான். அறியாமை என்றாலே அது இருள்தான். பரிசுத்தம் என்றாலே அது வெளிச்சம்தான். அசுத்தம் என்றாலே அது இருள்தான். விடுதலை என்றாலே அது வெளிச்சம்தான். சிறையிருப்பு என்றாலே அது இருள்தான். எனக்கு புரிகிறது. எனவே தேவனுடைய பிள்ளைகள் இருளை விரும்பக்கூடாது, வெளிச்சத்தை தான் என்ன செய்ய வேண்டும்? விரும்ப வேண்டும். வெளிச்சத்தை தான் விரும்ப வேண்டும் என்று சொல்லும் பொழுது எதை விரும்ப வேண்டும்? மன்னிப்பை விரும்ப வேண்டும், சுகத்தை விரும்ப வேண்டும், செழிப்பை விரும்ப வேண்டும், ஆரோக்கியத்தை விரும்ப வேண்டும், வெற்றியை விரும்ப வேண்டும், சமாதானத்தை விரும்ப வேண்டும், பரிசுத்தத்தை விரும்ப வேண்டும், விடுதலையை விரும்ப வேண்டும். அப்ப தேவனுடைய பிள்ளைகள் வியாதியை விரும்பக்கூடாது, சுகத்தை தான் விரும்ப வேண்டும், பகையை விரும்பக்கூடாது, மன்னிப்பை தான் விரும்ப வேண்டும். வறுமையை விரும்பக்கூடாது, செழிப்பை தான் விரும்ப வேண்டும். அசுத்தத்தை விரும்பக்கூடாது, பரிசுத்தத்தை தான் விரும்ப வேண்டும். சாபத்தை விரும்பக்கூடாது, ஆசீர்வாதத்தை தான் விரும்ப வேண்டும். எத்தனை பேர் வெளிச்சத்தை விரும்புறீங்க? ஆமென். எல்லா கரங்களை வைத்து சொல்லுவோம். நான் வெளிச்சத்தை விரும்புகிறேன், நான் சரீர சுகத்தை விரும்புகிறேன், நான் மன்னிப்பை விரும்புகிறேன், நான் செழிப்பை விரும்புகிறேன், நான் ஆசீர்வாதத்தை விரும்புகிறேன், நான் பரிசுத்தத்தை விரும்புகிறேன், நான் நன்மையை விரும்புகிறேன். ஹல்லேலூயா. இதெல்லாம் விரும்பணுங்க, இதெல்லாம் ஆசைப்படணும். என்ன செய்யணும்? எதுவும் ஆசைப்படக்கூடாது பிரதர். சன்னியாசியா போக வேண்டியதான், பரதேசி பண்டாரமா போக வேண்டியதான். எதையும் ஆசைப்படக்கூடாது பிரதர். இதெல்லாம் ஆசைப்படணுங்க. வெளிச்சத்தை என்ன செய்யணும்? விரும்பணும். பரிசுத்தத்தை விரும்பணும், நன்மையை விரும்பணும், ஆசீர்வாதத்தை விரும்பணும், செழிப்பை விரும்பணும். எல்லாம் இருக்கிறீங்களா? வேதத்தில் பார்க்கிறோம், ஆசீர்வாதத்தை அவன் விரும்பாமல் போனான், அது அவனுக்கு தூரமாய். சில ஆட்கள் பாருங்க, பைபிளை திறந்து வச்சுக்கிட்டு முட்டாள்தனமா சில காரியத்தை பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. அதெல்லாம் செழிப்பெல்லாம் இருக்கக்கூடாது. என்ன இருக்கக்கூடாது? கஞ்சிக்கு இல்லாமையே பட்னியாவே கிடந்துன்னு செய்யணும், சாகணும்னு சொல்றாங்க போல. அவங்க நல்லா சாப்பிடணுங்க, நல்லா ஆரோக்கியமா இருக்கணும், நல்லா சுகமா இருக்கணும்,
அப்பதான் கர்த்தருடைய நாமம் என்ன செய்யும்? தேசத்தில் மகிமைப்படும். 24 நேரம் படுத்தே கிடந்தோம்னா வியாதியா? கர்த்தருடைய நாமம் என்ன செய்யாது? மகிமைப்படாது. நல்ல சுகமா இருக்கிறத விரும்பணும், நல்ல ஆரோக்கியமா இருக்கிறத விரும்பணும். வயசானாலும் ஆரோக்கியமா இருக்கணும். வயசானாலும் நல்ல ஆரோக்கியம், திடகாத்திரமா ஆக்டிவா இருக்கணும். அதெல்லாம் விரும்பணும், ஆசைப்படணும். ஆமே. நான் எதையும் விரும்ப மாட்டேன் பாஸ்டர், நான் ஆண்டவருக்காக எல்லாத்தையும் விட்டு விட்டேன். அப்புறம் ஊருக்குள்ள குடியிருக்கிற போயிட வேண்டியது, அவுட்டர்ல காட்டுக்குள்ள சொல்லிக்கிட்டே இங்க குடியிருக்கிறது. போயிட வேண்டியது ஒரு மரத்துக்கடியில் உட்காந்துக்கிட்டு. இல்லை இருக்கிறீங்களா, போயிட்டீங்களா? பேசுறதெல்லாம் தத்துவம் பேசுறது, ஆனால் 3 நேரம் மூக்கு பிடிக்க உட்காந்து தின்றது. இருக்கிறீங்களா, போயிட்டீங்களா? பேசுறதெல்லாம் சன்னியாசி மாதிரி பேசிவிட்டு மூக்கு பிடிக்க 3 நேரம் என்ன செய்யறது? சாப்பிட்றது. தெளிவுள்ளவர்களாக இருக்கணும். எதை விரும்பணும், எதை விரும்பக்கூடாது, எதை அரவணைத்துக் கொள்ளணும், எதை வெறுக்கணும். கர்த்தர் யார்? கர்த்தர் நமக்கு என்ன வைத்திருக்கிறார் சம்பாதித்து கல்வாரி சிலுவையின் மூலமாக? இதெல்லாம் கவனிக்கணும். கவனிச்சதெல்லாம் விசுவாசத்தினால என்ன செய்ய வேண்டும்? சுதந்திரிக்க வேண்டும். எத்தனை சுதந்திரிக்கலாம் நினைக்கிறீங்க? ஆமென்.